ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி 2019 கேட்ட குரூப் ஒன் எக்ஸாமான எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் taxes have been submitted under ஜிஎஸ்டி? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை? எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், சேல் டேக்ஸ். கலால் வரி, பொழுதுபோக்கு வரி மற்றும் விற்பனை வரி. Which one of the following is the source of direct tax? கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது? கிஃப்ட் டேக்ஸ், அன்பளிப்பு வரி. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நேஷனல் கேடட் கார்ப் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1948. The Sainik School were established as a joint venture of the center and state government. அதாவது 1948ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படை அமைக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பள்ளிகளை உருவாக்கி மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நடத்துகிறது. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 ஆர் கரெக்ட். அதாவது ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயம். இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டிஜிட்டலைசேஷன் இன் பேங்கிங் செக்டார்? சேஞ்சிங் கன்சியூமர் பிஹேவியர், ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அண்ட் கவர்மெண்ட் இனிஷியேஷன், இன்க்ரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ். ஸோ வங்கித்துறையினை மின்னணுப்படுத்துவதற்கு காரணமான காரணிகள் யாவை? நுகர்வோரின் நடவடிக்கை மாறுதல், நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி, அதிக அளவில் ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்துதல். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2, 3 கொடுத்துருக்க 3 பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். In which of the industrial policy resolution the establishment of socialistic pattern of society was adopted? எந்த தொழில் கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி பார்த்தீங்கன்னா 1956 ஐபிஎல்ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. Who is among the following associated with புறா மாடல்? கீழ்கண்டவர்களுள் யார் புறா மாதிரியோடு தொடர்புடையவர் ஆவார்? ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 4 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 2A. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஸோ புறா மாடல் அப்படிங்கிறது யாரோட அசோசியேட்னா அப்துல் கலாமோடது. ஸோ புறா மாடல் அப்படின்னு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அர்பன் சிட்டி இருக்கிற மாதிரியே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு ஒரு மாடல் பேர் தான் புறா மாடல். அதாவது ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் டு ரூரல் ஏரியா. இதுதான் பார்த்தீங்கன்னா புறா மாடலோட ஃபுல் ஃபார்ம். பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா நேஷனல் வெல்ஃபேர் ஃபண்ட் அசோசியேட்டட் டு ஹூம்? பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா தேசிய நல உதவித் தொகை யாருக்கு வழங்கப்படுகிறது? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன், சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு. பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா இஸ் பிரைமர்லி. ஸோ பிரதான் மந்திரி கிராம் சடாக் திட்டமானது கீழ் வருவனவற்றுள் எதற்கு முதன்மையானது? ரூரல் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம். ஸோ கிராம் சடாக் அப்படின்னாவே உங்களுக்கு என்னன்னா ரோட் சிஸ்டம். அதாவது கிராம் சடாக்ங்கிற ஸ்கீம் எதுக்குன்னா ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். Which scheme is the placement linked skill training program to empower rural poor youth? கிராமப்புற இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கான திறமை பயிற்சி அளிக்கப்படுவது எந்த திட்டம்? தீன தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌஷல்யா யோஜனா. அக்ரிகல்ச்சர் கிராப் இன்சூரன்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன். விவசாய பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு எது? 1985.
With reference to rural development in India, consider the following statement. Poverty, alleviation and welfare of the people, the process of urbanization in rural areas. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது 2 ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும், கிராமப்புறங்களை நகரமயமாக்குவதற்கு வழிவகை செய்தல். ஸோ கிராமப்புற முன்னேற்றம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, அதாவது வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும், பாவர்ட்டி அலிவேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா பாவர்ட்டி அலிவேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டீமோக்ராபிக் டிரான்சிஷன். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெத் ரேட் ஆர் ஹை, லோ பர்த் ரேட், அதே மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் மெடிக்கல் லைன். ஸோ மக்கள் தொகை மாற்றத்தின் முதல் நிலையின்படி, அதாவது டீமோகிராஃபிக் டிரான்சிஷன் கிராஃப் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதிகமாக இறப்பு வீதம், குறைவான பிறப்பு வீதம், மருத்துவ உதவி இல்லாமை. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 and 3, டெத் ரேட் ஆர் ஹை, ஆப்சன்ஸ் ஆஃப் மெடிக்கல் எய்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் டீமோகிராஃபிக் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா டெத் ரேட் ஹெச்சாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எய்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு எந்தெந்த கண்ட்ரியில் எக்ஸாம்பிளாக வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த கண்ட்ரிலாம் லோ டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்கும் அதெல்லாம் எக்ஸாம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், ஸோ இந்த மாதிரி சூதான், இந்த மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத் ரேட் ஹெச்சாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எய்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா வாஸ், இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? MS சுவாமிநாதன். Which among the following are the major reasons for driving out sourcing? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகைகளில் வெளி ஆதாரங்களை இழுப்பதற்கான முக்கிய காரணங்கள். ஸோ இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அவுட் சோர்சிங்கான மெயினான ரீசன் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2, 3, அதாவது டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், எக்கனாமிக் எமர்ஜென்ஸ் ஆஃப் டெவலப்பிங் நேஷன்ஸ், த நாலேஜ் பேஸ்ட் எக்கனாமி, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், வளரும் நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம், அறிவு சார்ந்த பொருளாதாரம். When was the Pradhan Mantri Awas Yojana Gramin was established? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ஏப்ரல் 2016. Which of the following is or are eligible for Kisan Credit Card? கிசான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு யாருக்கு தகுதியுடையது? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, ஆல் ஃபார்மர்ஸ், ஷேர் கிராப்பர்ஸ், டீனட்ஸ். அனைத்து விவசாயிகள், பயிரிடுவோர் பங்குதாரர் மற்றும் குத்தகைதாரர். Who said that the district administration is the total management of public affairs? மாவட்ட நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த பொது விவகார மேலாண்மை என கூறியவர் SS கேரா. நார்மன் போர்லாக் இஸ் அசோசியேட்டட் வித், நார்மன் போர்லாக் என்பவர் தொடர்புடையது ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ், வீரிய ரக விதைகள். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்தியன் கிரீன் ரெவல்யூஷனுக்கான ஃபாதர் பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். The Social Protection Index has been coined by, சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி. A closed economy is one which, கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று மூடிய பொருளாதாரம்? ஸோ க்ளோஸ்ட் எக்கனாமி அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன் இதெல்லாம் கரெக்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A, டஸ் நாட் ட்ரேட் வித் அதர் கண்ட்ரீஸ். ஸோ மூடிய பொருளாதாரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம்.
இன்ஃப்ளேஷன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் ஃபிக்ஸ்டு இன்கம் ஏர்னர்ஸ். பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் நிலையான வருவாய் ஈட்டுபவர். which strengthen the national movement. தேசிய இயக்கத்தை வலுவப்பெற செய்வது எது? செக்குலர் ஐடியாலஜி, மதச்சார்பற்ற கருத்தியல். The sum of the deficit under revenue account and deficit under capital account is. நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையையும் கூட்டி கிடைப்பது பட்ஜெட்டரி டெபிசிட், நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. Nami Ganga, Clean Ganga is responsible for implementing the program under. நாமி கங்கா, சுத்தமான கங்கை என்பது எந்த நிகழ்காரிய திட்ட நிகழ்ச்சியில் உள்வரும்? என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. The process of removal or relaxation of government restriction in all stages in industry is known as. தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கி கொள்ளும் முறையை லிபரலைசேஷன், தாராளமயமாக்கம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி எப்போ ஸ்டார்ட் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா 2000. நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி எப்போனா 2015. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2017. நரசிம்மம் கமிட்டி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1991. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை 2000. அதே மாதிரி புதிய பண்பாட்டு வாணிப கொள்கை 2005. பொருள் மற்றும் பணிவரி சட்டம் 2017. நரசிம்மம் கமிட்டி பார்த்தீங்கன்னா 1991.